நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலம் பிறந்தாச்சுங்க. ஏன்னா அதனால தான் இந்த ஒரு பதிவு பார்த்தீங்கன்னா சித்தருடைய அருள்வாக்கின்படி உங்களுடைய கண்களுக்கு தென்பட்டிருக்கு. மேலும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணி உங்களுடைய ராசி நட்சத்திரன்னு என்னன்னு சொல்லுங்க. மேலும் உங்களுடைய வேண்டுதல் விரைவில் நிறைவேற நாங்களும் பிரார்த்தனை செய்துக்கிறோம். இன்னைக்கு இந்த ஒரு பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பழனி மலையில் அருகே இருக்கக்கூடிய ஊர் தாங்க கணக்கன்பட்டி. இந்த கணக்கன்பட்டி சித்தர் பார்த்தீங்கன்னா வாழும் காலத்தில் பல்வேறு அதிசயங்களையும் மாற்றத்தையும் நிகழ்த்தியிருக்காரு. இவருடைய ஒவ்வொரு வாக்கும் பல்வேறு மக்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குங்க. மேலும் இவர் பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே இருப்பாருங்க. யாருமே பார்த்திங்கன்னா இவரே சித்தர்னு சொன்னால் முதல்ல நம்ப மாட்டாங்க. ஆனால் இந்த சித்தர் பார்த்திங்கன்னா ஒரு முறை மரத்தடியில் இருந்தபோது எதிரே வந்த காரியை மறித்து நிறுத்தி அதில் இருக்கக்கூடிய பெண்மணியை போய் பார்த்தீங்கன்னா பிரியாணி வாங்கிட்டு வான்னு சொல்ல, இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே சைவங்க. பிரியாணி சுவை பிடிக்காம மூக்கை பிடிச்சிக்கிட்டு அந்த பெண்மணியை வாங்கி வந்தா. ஆனால் சித்தர் பார்த்தீங்கன்னா அதே அந்த பையனிடம் கொடுக்க சொன்னார். அந்த பையனும் பார்த்தீங்கன்னா வாங்கி சாப்பிடும்போது சாம்பார் சாதமாக மாறிடுச்சு. உடனே சித்தருடைய பார்த்தீங்கன்னா அனைவரும் வணங்கிட்டு பழனிக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போது அவங்க போகக்கூடிய காரியத்திலே லாரி வரவும் வாய் பேசாத சிறுவனும் பார்த்தீங்கன்னா அம்மா வண்டி வருதுன்னு கத்த அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே மகிழ்ந்து மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த கணக்கன்பட்டி சித்தரின் நேரில் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருக்காங்க. இப்படி கணக்கன்பட்டி சித்தர் பார்த்தீங்கன்னா வாக்கு பல்வேறு மக்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டி சித்தருடைய திடீர் வாக்கின்படி தற்போது நடக்கக்கூடிய கிரக நிலையால் பார்த்தீங்கன்னா மேஷராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு, மேலும் இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் தெரிஞ்சுக்கணுமா? இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் சர்க்குரு நாதா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ராசியும் கூடவே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேஷராசி நண்பர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் முதலாவதாக வருவதாலும் உங்களுக்கு எதில் ஒரு விஷயத்தில் நீங்கள் தான் முதல்ல இருக்கணும்னு நினைப்பீங்க. எப்போதுமே ரிஸ்க் எடுப்பதையெல்லாம் ரஸ்க்கு போல் சாப்பிடக்கூடிய நபர் தாங்க நீங்கள். உங்களுக்கு மூக்குக்கு மேலே கோபம் கொஞ்சம் அதிகமாக வருது. இல்லை அன்பு செலுத்துவதில் பார்த்தீங்கன்னா உங்களை விட மிஞ்சி வேணவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. அந்த அளவு அன்பான உள்ளம் கொண்டவங்களும் நீங்கள் தாங்க. எதிலுமே எங்கோ முதன்மையாக இருக்க வேணும்னு விரும்புவீங்க. இதற்காக ரிஸ்க் எடுக்கவும் தயங்க மாட்டீங்க. ஆனால் சில சமயம் இந்த ரிஸ்கே உங்களுக்கு பலவீனமாக மாறிடும். அதே போல் பார்த்தீங்கன்னா துணிச்சல் நிறைந்தவங்கன்னே சொல்லலாம். முடிவையும் வேகமாக எடுத்து செயல்படுத்திடுவீங்க. அதே சமயம் தெளிவான முடிவை எடுக்க தெரியாதுங்க உங்களுக்கு. அப்படியே எடுத்தாலும் அந்த முடிவில் உறுதியாக இருக்க மாட்டீங்க. எங்கே அணுதினோ அங்கு உங்கள் மூக்கு மேலே கோபம் நிச்சயம் வந்துடும். தன்னை பற்றிய நினைக்காம பொது நலனில் அக்கறை காட்டுவீங்க. உங்களை சுற்றி எப்போதுமே நண்பர் கூட்டம் இருக்குங்க. உங்கள் முன்கோபத்தாலும் நியாயம் இருக்கும். புரிந்து கொள்பவர்கள் மட்டுமே நிச்சயம் உங்களோட நெருங்கி பழங்க முடியும். அதே போல் தன்னம்பிக்கை மிகுந்தவங்களாக இருப்பீங்க. அசுர வளர்ச்சி விரும்பாமல் நிதானமாக முன்னுக்கு வர வேண்டும்னு நம்புவீங்க. எந்த நேரமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்னா மேஷராசி நண்பர்கள் நீங்கள் தாங்க. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேஷராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாகவும் பொதுவாக என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாகவே இந்த நேரத்தில் மேஷராசி நண்பர்களுக்கு நிலவக்கூடிய கிரகங்களின் நிலையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக பலன்கள் அமையுங்க. மாதத்தின் முதல் பாதியில் அதிக அலைச்சலும் டென்ஷனும் எதிர்பாராத விரயங்கள் ஏற்படக்கூட இந்த 2ஆம் பாதியில் இருந்து உங்கள் செல்வாக்கு மரியாதை அதிகரிக்குங்க. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பம், திருமணம், பொருளாதாரம், வேலைன்னு தொழில் எப்படி இருக்குன்னு முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த நேரத்தில் சாதகமான விஷயங்கள் என்ன உங்களுக்கு நடக்கும்னா, இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலே சுக்கிரன் சஞ்சரிப்பது உங்களுக்கு கடந்த சில வாரங்களில் இருந்து வந்த வீண் செலவுகளை குறைக்க போகுது. வருமானமும் இதனால் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டு. திருமண பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா சுமூகமாக முடியும். திருமண வாழ்க்கையில் இணக்கமும் அந்யோன்யமும் இனி அதிகரிக்கும். மாதத்தின் முதல் பாதியில் அலைச்சலும் திடீர் பயணங்கள் உண்டாகலாம். அதே போல் எந்த அளவு பெரிய அளவுக்கு எதையும் ஆதாயம் எதுவும் கிடைக்காது.
ஆனால் மாதத்தின் 2ஆம் பாதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 14 பிறகு பார்த்தீங்கன்னா முழுவதுமே உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா செல்லும் இடமெல்லாம் உங்களுடைய சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதையும் உயரும். உங்களுடைய ஆளுமை திறன் மேம்படும். கடந்த சில வாரங்களில் இருந்து வந்த மந்த நிலை மாறி உற்சாகமாக செயல்படுவீங்க. அதே போல் பணம் மற்றும் பொருளாதார ரீதியாக இந்த நேரத்தில் பெரிய அளவு சிக்கல்கள் எதுவும் இல்லைன்னா கூட கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படலாம். அவசரப்பட்டு ஆடம்பர செலவுக்காக கடன் வாங்குவதை இந்த இயன்றவரை தவிர்ப்பதும் நல்லது. அதே போல் தொழில் ரீதியாகவும் சரிங்க, விரிவாக்கம் செய்வது இல்லைன்னா கொள்முதல் செய்வது உள்ளிட்ட விஷயங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழல் உண்டாகலாம். அடுத்ததாக வேலை மற்றும் உத்தியோகத்தில் தொழில் சம்பந்தமான விஷயங்களையும் மேஷராசினர்களுக்கு இந்த நேரத்தில் ஏப்ரல் மாதம் சாதாரணமாக இருக்கும். ஆனால் புதிய மாற்றங்கள் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருந்தவங்க மாதம் முழுவதுமே எச்சரிக்கையாக இருக்கணும். வேலையில் நேர்மையாக இருக்கக்கூடிய மேஷராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்றைய வேலையை அன்றைய முடிப்பதுன்ற பழக்கத்தை மேற்கொண்டு வந்தாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்களை இந்த சிக்கல்களை ஏற்படுத்தாது. அதே போல் இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 12ஆம் வீட்டில் மறைவதால் எதிர்பார்ப்பு சில விஷயங்களை நிறைவேறாமல் போகலாம். அலைச்சலும் இழுபறியும் நடக்க வாய்ப்பிருக்கு. சாதாரண விஷயத்தை கூட குழப்பம் இல்லைனா தடைகளால் தாமதத்துக்கு பின்தாங்க உங்கள் கைக்கு வந்து சேரும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்கள் குலதெய்வ வழிபாடு சிறப்பான ஒரு பலனை ஏற்படுத்தி தருங்க. தொடர்ந்து கிரகநிலை ரீதியாக ராசியில் சுக்கிரன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு, பஞ்சம ஸ்தானத்தில் கேது, ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் புதன், செவ்வாய், ராகி, ஐனசைன போகஸ்தானத்தில் சூரியன், சனின்னு கிரகநிலை அமைந்திருப்பதால் இந்த நேரத்தில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் பொறுத்தவரை உங்களுடைய எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதை மனதுக்குள்ளே மறைச்சு வெளியில் மகிழ்ச்சியை மட்டும் காமிக்கக்கூடிய மேஷராசி நண்பர்களுக்கு பல வகையிலும் உங்களுக்கு நற்பலன்கள் அள்ளித்தரப்போகுதுங்க. தெய்வ பக்தி இனி அதிகரிக்கும். பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். மனதில் சுய நம்பிக்கை இனி அதிகரிக்கும். எதிலும் கவனமாக பேசுவது நல்லது. வீண் பழி உண்டாகலாம். அதே போல் குடும்பத்தில் இருப்பவங்களால் ஏதாவது மன நோங்கும்படியான நிலை உருவாக வாய்ப்பிருக்குது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவு இந்த நேரத்தில் நன்மையை தரும். பிள்ளைகளுடைய கல்வியில் கவனம் தேவை. கெட்ட கனவுகள் தோன்ற வாய்ப்பிருக்கு. நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை விட்டு விலகி செல்லலாம். மனதில் நிலையான எண்ணம் இருக்காது. பண நெருக்கடி குறையும்னு எதிர்பார்ப்பு உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கலையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாங்க. ஆர்டர்கள் மற்றும் பொருட்கள் சப்ளை செய்வதில் கவனமாக இருங்க. பண வரத்து தாமதப்படலாம். அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவங்க கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டியதாக இருக்கும். முக்கிய பொறுப்பு கிடைக்கலாம். எதிர்பார்த்த பதவி உயர்வு கூட கிடைக்கலாங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் பணிகளை சிறப்பாக செய்து முடித்திடுவீங்க. அதே போல் பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பயணங்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டு. எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லது. அதே போல் கலைத்துறையினருக்கு மன துணிவு அதிகரிக்கும். பண வருத்தம் எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும். காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைத்திடுங்க. அரசியலில் இருந்தீங்கன்னா இடமாற்றம், பதவி மாற்றம், பல்லைனா பதவி இருக்கம் ஆகியவற்றை சந்திக்க நேரிடும். இருந்தாலுமே நற்பெயர் கிடைக்குங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு கல்விக்காக செலவு உண்டாகும். கல்வியில் வெற்றி பெற நம்பிக்கை அதிகரிக்கும். தொடர்ந்து உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் எல்லோரையும் வசீகரிக்கக்கூடிய பேச்சு வளர்த்து கொள்வீங்க. ராசிநாதன் செவ்வாயினுடைய சஞ்சாரத்தால் எல்லா காரியங்களும் அனுகூலமாகும். முக்கிய நபர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு உதவியாக கிடைக்கும். அதே போல் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் பெறும். மனதில் தைரியம் கூடும். சுய நம்பிக்கை உண்டாகும். எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் திடீர் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படலாம். அதே போல் பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முடிஞ்சு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவினுடைய சஞ்சாரத்தால் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் முன்னேற்ற வாய்ப்புகள் எதிரில் வந்து தோன்றும். வியாபாரம் தொடர்பான செலவு கூடுதலாக அமையும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா முக்கிய பொறுப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருந்து முருகனை வழிபட்டு வர காரிய தடைகள் நீங்கி எதிர்பாராத வெற்றி உண்டாகும்.
இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா மேஷராசி நண்பர்களுக்கு கணக்கன்பட்டி சித்தருடைய திடீர் வாக்கின்படி இந்த நேரத்தில் கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் அமையும்னு தெரிஞ்சுக்கொண்டா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்